ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க மதியம் லஞ்சு சமைக்கலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து இந்த ஒரு டம்ளரில் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு தேவையானது பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் கரம் மசாலா, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், லெமனு, அப்புறம் முந்திரி நெய்யில் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க ஒயிட் பிரியாணிக்கு தேவையானது. இதில் நம்ம மசாலாவில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவு தான். இப்போ செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் நெய்யும் அதில் ஊற்றிட்டு நம்ம கரம் மசாலாவை அதை சேர்த்துக்கிடலாம். அங்கே பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் போட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டாச்சு. நெய் வதங்கட்டும். வதங்குறதோட வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறலாம்ப்பா. அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்புறமா தயிர், லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம்ப்பா. வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கலாம். பாருங்கள், அரை எலுமிச்சை பழம் மட்டும் புழிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கப்பா, நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சரிங்களா? சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை உப்பு பிடிச்சி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டால் நல்ல வாசமாக இருக்குது. இது நல்லா வதக்கி விட்ருங்க. நேற்றுக்கு வாங்கின சிக்கன்லப்பா பாதி குழம்பு வச்சுட்டேன். இது 1/4 பீஸு கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டு பிரியாணி. பிள்ளைங்க பிரியாணி தான் இப்போ சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ அவங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைம், அந்த டயத்தை ஃபேஸ் பண்ணி நான் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம் பிரியாணி எப்படி வருதுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு இப்போ ரைஸ் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்த டம்ளர்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் எடுத்துக்கிற போகிறேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி ரைஸ் கூட தேர்ந்துச்சு, அதனால் 1.5 டம்ளர் எடுத்துக்கிற போகிறேன். இப்போ ரைஸ் போட்டு கிளறி விட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு பண்ணுற பிரியாணிக்கு முதல்ல நான் தக்காளி போட்டு வதக்கிடுவோம். இப்போ ஒயிட் பிரியாணினால் தக்காளியை நம்ம மூட போகும்போது போட்டுட்டு அப்புறமா இந்த முந்திரி பருப்பையும் போட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் குக்கர் போட்டு மூடிட்டு விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறலாம். லைட்ரு ஆர்டர் பண்ணியிருந்தேன்ப்பா பிக் பாஸ்கெட்டில். அது இப்போ வாங்கிட்டு வந்தேன். 113 ரூபா.